ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சீத்தையோட 3 பிறவிகளையுமே பார்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி நேற்று கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது ராவணன். இந்த தேவி பாகவதத்தில் 2 பிறவிகளில் தான் ராவணனை காமிக்கிறாங்க. 3வது பிறவியில் காமிக்கல. கதைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெயர்கள் தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி தேவி பாகவதப்படி நம்மளுடைய சீதாதேவியோட 3 பிறவிகளை பார்க்க போகிறோம். முதல் பிறவி வேதவதி, அதாவது குசத்வஜன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் மாலாவதி அப்படிங்கிற ராணிக்குமே மகளாக வேதவதி பிறக்கிறாங்க. லக்ஷ்மியோட அம்சமாக பிறந்த உடனே அவங்க வேதங்களை பேசுகிறதுனால எல்லாருமே இந்த குழந்தை பிறந்ததுமே வேதத்வனியோட பேசுகிறதுனால இதுக்கு வேதவதி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதவதி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அந்த பிரசவ அறையை விட்டு வெளியே வந்ததுமே அந்த குழந்தை ஒரு கன்னி பெண்ணாக மாறி தவம் இருக்கிறதுக்காக காட்டுக்கு போயிடுறாங்க. கன்னி தபஸ்வினியாக இருக்கிற அந்த அம்மாவோட தவத்தை பார்த்துட்டு ஒரு அசரீர் கேட்குது, உனக்கு மகாவிஷ்ணுவே கணவனாக கிடைப்பாங்க அப்படின்னுது. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஒரு க்ஷண நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ராவணன் அங்கே அந்த அம்மாவோட அழகில் மயங்கி அவங்கள வலுக்கட்டாயமாக இழுக்கும்போது உடனே அந்த அம்மா எப்போ விருப்பமில்லாத பெண்ணை நீ தொடுறியோ அப்போ உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு, எப்போ நீ என்னை தொட்டுட்டியோ அப்போவே எனக்கு இந்த உடம்பு வேணாம், நான் மகாவிஷ்ணுவுக்கு உரியவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, தீயில இறங்கிடுறாங்க. உடனே ராவணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த அம்மாவோட உடம்பை எடுத்துகிட்டு போய் கங்கை கரையில் போட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராவணனும் இலங்கைக்கு போயிடுறாரு. இது சீத்தையோட முதல் பிறவியாக. 2வது பிறவியில் தான் ஜனக மகாராஜாவுக்கு சீத்தை மகளாக பிறந்து ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ராமரோட காட்டுக்கு போகும்போது அப்போ ராவணன் சீதாதேவியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது ராமர் போய் ராவணனோட சண்டை போட்டு சீதாதேவியை மீட்டுட்டு வராங்க. சீதையை மீட்டுட்டு வரும்போது சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சீதை அக்னி பிரவேசம் பண்ணி வெளியில் வரத்துக்கும் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாலேயே அக்னி தேவன் ராமர்கிட்ட சொல்கிறாங்க, ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிற டைம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் லோகமாதாவான சீதாதேவியை என்கிட்ட கொடுத்துருங்க, சாயாரூபமாக இருக்கிற சீதையை நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க, ராவண யுத்தம் முடிஞ்ச வாட்டி நீங்கள் உண்மையான சீதாதேவி ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ராமர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்போ தான் சீதையை அக்னி பிரவேசம் பண்ணும்போது அந்த சாயாரூபமாக இருக்க சீதாதேவி ராமரையும் அக்னி தேவரையும் பார்த்து கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னதுமே உடனே ராமர் அந்த சாயாரூபமாக இருக்க சீதாதேவி கிட்ட சொல்கிறாங்க, நீ புஷ்கர சேத்திரத்துக்கு போய் தவம் பண்ணு, அதுக்கப்புறமேட்டு நீ ஸ்வர்கலக்ஷ்மியாக மாறிடுவ அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சாயாரூபமாக இருக்க சீதாதேவி என்ன பண்ணுறாங்க, சங்கரரை குறித்து தவம் இருக்காங்க. அப்போ சங்கரர் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஆர்வ மிகுதியில் எனக்கு கணவரை கொடு கணவரை கொடு அப்படின்னு சொல்லி 5 முறை கேட்டுடுறாங்க. உடனே சிவபெருமானை என்ன பண்ணிடுறாரு, நீ விரும்பி 5 முறை கேட்டதுனால உனக்கு 5 கணவன்மார்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. அதனால தான் இந்த சாயாரூபமாக இருக்கிற சீதை பாஞ்சாலியாக பிறக்கும்போது அவங்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் 5 கணவனாக ஆகுறாங்க. இப்போ சீதை வேதவதியாக பிறந்ததும் அதுக்கப்புறமேட்டு சீதாதேவியாக இருந்ததும் பாஞ்சாலியாக பிறந்ததும் நாம் இப்போ பார்த்தோம். சரி, இந்த பாஞ்சாலி எப்படி பிறந்தாங்க அப்படின்னாக்கா, புஷ்கரத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டு ஸ்வர்கலக்ஷ்மியாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு யக்ஞ குண்டத்தில் பாஞ்சாலியை அவதாரம் பண்ணுறாங்க. யார், சீதையோட 3வது பிறவி பாஞ்சாலி. இப்போ இந்த சீதை கிருதயுகத்தில் வேதவதியாகவும், திரேதா யுகத்தில் சீத்தையாகவும், துவாபர யுகத்தில் பாஞ்சாலியான திரௌபதியாகவும் இருந்ததுனால திரிகாயினி அப்படிங்கிற பெயரும் நம்மளுடைய சீதைக்கு இருக்குது. நாளைக்கு இதே மாதிரியே கதையை வேறு விதமாகவும் பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.